இன்றைக்குமே பாட்டி வீட்டில் உருண்டை குழம்பு வைக்க போகிறோமா. உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 100 ஊற போட்டிருக்கோமா. பாருங்கள், துவரம்பருப்பு சேர்த்தோம்னா வடை கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அது கூட 2 மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்கம்மா. கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமேல ஒரு வாணலில் எண்ணெயை விடுங்க. எண்ணெயை விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் பல்லாக உருண்டைக்கு, அது கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்கம்மா. நல்லா செவக்க வறுத்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா செவக்க வறுத்துருங்க. செவக்க வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வடை மாவு அதோட சேர்த்து நல்லா கிளற வேண்டியதாம்மா. இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வெந்துட்டுமா. வெந்தவொடனே அரைச்சி வச்சுருக்க மாவை அதோட வாணலியில் தட்டி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி ஒன்று போல் சேர்த்துட வேண்டியதாம்மா. அந்தானி சேர்த்து அது உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பும் போட்டு நல்லா விரவி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமேலு குழம்புக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வேக வைங்கம்மா. வெங்காயம்லாம் நல்லா செவக்க வேகணுமா. தாளிச்சத்துக்குள்ள வெங்காயம் நல்லா வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க உள்ளியை போடுங்க. நல்ல உள்ளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேலு அதுக்கு தேவைக்கு வெள்ளைப்பொடியும் போட்டு நல்லா கிளறதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போட்டுக்கோங்கம்மா. தக்காளியும் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா வதக்கிடுங்கம்மா. வதக்கில் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமா. நல்லா கிளறிடுங்கம்மா. பாருங்கள், கிளறி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க வேண்டியதாம்மா. இதுக்கு மசால் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறிட வேண்டியதாம்மா. நல்லா கிளறிடுங்க. கிளறதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கோம்மா. உருண்டை குழம்புக்கு தேவையான புளி, அந்த புளி கரைசலை ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றி நல்லா கரைச்சி மூடி வச்சிடணுமா. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்ச பிறகு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இங்கே பாருங்கள், நல்லா கொதி விழுந்துட்டுமா. கொதி விழுந்து அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காயும் ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து பார்க்கவே அழகாக இருக்குது. மூடி வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம உருண்டை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த உருண்டையை உருட்டி போட வேண்டியதாம்மா. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை போட்டுற வேண்டியதாம்மா. நல்லா எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட வேண்டியதாம்மா. மூடி வச்சு நல்லா வெந்த பாருங்கள், நல்லா வெந்த பிறகு மல்லி இலையை தூவிக்கோங்கம்மா. மல்லி இலையை தூவிக்கோங்க. பாருங்கள், உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு மக்களே